ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எக் பிரியாணி பார்க்கலாம். எக் பிரியாணி செய்கிறதுக்கு 4 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை 4 கீரல் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 கைப்பிடி அளவுக்கு நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எக் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருந்த அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் சேர்த்து 2 டம்ளர் அரிசி சேர்த்துருந்தேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமனை சேர்த்துருக்கேன். வேக வச்ச முட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 விசிலும் ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் விட்டு வேக வச்சுக்கலாம் பிரியாணியை. இப்போ பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, எக் பிரியாணி. இப்போ கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொதிக்கும் போது கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.